எதற்காக எங்களை வழிமறைக்க வேண்டும் நீங்க? யார் நீங்கள்? உங்கள் ஊர் என்ன, பேர் என்ன? ஐயா, அதான் வெகு தொலைவில் தெரிந்தல்லவா, மேல் மலையிலூர் ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் கீழக்குடியில் பிறந்தவன். என் பேர் தான் ஐயா முல்லை. முல்லை, உன்னை பார்த்துறேன் மனதை ஒரே தொல்லை. அப்படி ஆகையால் என்னை கட்டி அணைத்து மொத்தம் தாவிட்டு வருகின்றேன். ஐயோ மொத்தமா? ஆமா. ஐயா, எனக்கு ஆண்களுக்கே பிடிக்காது, ஆம்பளைங்க பாருங்க ஆகாது. அப்படியே ஒருவேளை அருகாமலுக்கு ஏதேனும் ஆண்கள் வந்து விட்டா அப்படியே டப்புன்னு குடிவங்க. சத்தியமா உண்மை. ஆம்பளை பார்த்துட்டு நம்ம பட்டு குஞ்சிருவா. ஐயா, தவறாக என்ன வேண்டாங்க. ஆண்களை பார்த்துட்டு வெக்கப்பட்டு குண்டு தலை நிமிராம கட்ட வரல பார்த்து நடப்பாங்க. ஐயோ அம்மா, நீ கட்ட வரல பார்த்து நடந்து போனா ஏன்னா கிணறு கூட்டம் தான் கொஞ்சம் செத்துருவேன். ஐயா, நீங்க சொல்றீங்களே மொத்த தரணுன்னு, அதுல எங்களுக்கு தெரியாதுங்க. சரி, நீங்கள் தர வேண்டாம், உனக்கு தெரியவும் வேண்டாம், நான் தருகிறேன் பெற்றுக்கொள். ஐயா, நீங்க தவறாக என்ன வேண்டாம். வருகின்ற மாதத்துல எனக்கும் என் அத்தை மகனுக்கும் திருமணம் செய்ய போறாங்க. ஏற்கனவே நிச்சயதார்த்தங்கள் எல்லாம் முடிந்து விட்டது. ஆகினால என்னை விட்டு விடுங்களா ஐயா, விட்டு விடுங்க. திருமணம் அவனோட நடக்கட்டும், முதல் இரவு என்னோட நடக்கட்டும். என்ன பண்ணீங்களா? நீ என்ன பண்ணீங்களா? என்னடா லவ் பண்ற? முன்ன பின்ன பொம்பளை அடிக்க பார்த்ததுல பாக்குறப்பா இந்த வைக்க போறத வைக்க பிராய மாட்டாங்க, அதுமே போட்டு பிராயமா அந்த பொண்ணு லவ் பண்ணே தெரியல. எனக்கு தெரியும். உனக்கு தெரியுமா? எப்படி தெரியுமா? அதுதான் காலேஜ் படிச்சு முடிச்சு. காலேஜா? எந்த காலேஜா? சங்கம காலேஜ். சங்கம காலேஜா? அப்ப நான் உனக்கு தெரியும். தெரியும். அதுக்கு வந்து 2 பொருள் தேவை. சீக்கிரம் பார்த்தா நீ உட்காரு. நவீனா முக்கியமான பொருள். 2வது பொருள் கை வை. கை நட்டுமா? இந்த வேலைக்கு தான் சரியா இருக்கும். இது என்ன தெரியுமா? நம்ம புரியுது யாரும் பார்க்க கூடாது, இந்த ஊர்ல யாரும் கத்துக்க கூடாது. இப்ப இது என்ன தெரியுமா? இப்ப இது வந்து இருட்டு. எவன வேலை கழிச்சுக்கிறான் அம்மா. இப்ப இது வந்து இருட்டியா நம்மளால ஒரு வெளிச்சம். இப்ப வந்து அவன் லவ் பண்ண கத்தர போறேன். நீ எங்க போனாலும் பின்னாடியே வரணும். நீ வா, பின்னாலே வரேன். சத்தியமா வரியா? நீ வரியா? அடி மாச கத்தடிக்க
போட்டு அழிச்சு விட்டாங்களா இந்த பொண்ணுங்களா கட்டி போச்சு மாதிரியா சத்தியமா ஒண்ணுமே தெரியல மத்தான சப்பு சுத்தி கட்டி போச்சு மாதிரியா அவ என் மேல உண்டா போறியா எனக்கு சப்பு வரல உனக்கு சப்பு வரும் ஐயா தூரம் விளையாடுங்க ஐயா நாங்க வீட்டுக்கு போனோம் கமிச்சுமா வேலைக்கு நான் ஒரு வேலை காய்க்கு போயேன் 999 வேலைக்கு இது 1000 வேலைக்கு எத்துமையா எண்ணெய் கீழே அப்படிதான் ஊத்து சொல்லு எண்ணெய் நல்லா கீழே ஊத்திட்டா வச்சுட்டா என் பேக்ல வச்சுது தெரியுமா கல்லு ஓய் சாப்பிட அடுக்கு வச்சு குச்சு ஊருக்காரது வேலை கிடாங்க செவிடா போயிட்டு மாட்டு குடுக்க வேண்டிய மனம் பொறுத்திருக்க வேண்டும் அப்படி மனம் பொறுத்திக்க ராக்கி மாமா ராக்கி மாமா இனி பாராட்டி 100 ரூபாய் அன்பளிக்கிறாங்க ரொம்ப 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 நன்றி ஏதா ஆமா இதுக்காக எங்களை வழி மறிக்கிறீங்க பெண்களே இத பார்த்தீங்களா இறுதியாக இருக்கின்றேன் கட்டி அழைத்து மொத்தத்தை தர முடியுமா முடியாது
தாய் வயத்தில் பிறந்தாக்கியா கீழே சொறி பிடித்த நாய் வயத்தில் பிறந்தாக்கியா பெண் என்று கூட பார்க்காமல் சாட்டிக் கொண்டு வாட்டி வைக்கிறார்கள். எங்களை அடிப்பதால் உனக்கு என்னடா லாபம்? அறியா சொல்வதற்கு விட்டு விடுகியா? விட்டு விடு. சரி, உங்களை விட்டு விடுகின்றேன். உங்களை விட வேண்டும் என்றால் உங்கள் கழுத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது ஆபரணம், அதை தாருங்கள், விட்டு விடுகின்றேன். ஐயா, என் தாய் தந்தை அனுரிமை கல்மண் சுமந்தானது எங்களுக்கு ஒரு நெறியாக எடுத்து போட்டிருக்கிறாங்க. எதுக்காக உங்களுக்கு தர வேண்டும்? எங்களுக்கு என்னதான் சட்டி கொண்டு மாற்றி வதித்தாலும் சரி, குண்டு உதத்து சிறுக சிறுக என்னுடைய உடலை சிரித்தாலும் சரி, ஒரு பொழுதும் நீ சொல்லும் வார்த்தையெல்லாம் கேட்க முடியாது. நிச்சயமாக அடுத்து பாடு உங்களை ஒரு என்னோட உதிரு உதிரு எத்தனை போல் வாடுதம்மா பெண்ணோட மனது.